ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்ச்சிகள் வீடியோ. இந்த வீடியோ வந்து எதை பேஸ் பண்ணிக்கிறேன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்குல்ல, அவங்க வந்து டெய்லி ரிலீஸ் பண்ணுற பிடிஎஃப் பேஸ் பண்ணி தான் வந்து மேக் பண்ணியிருக்கோம். இதில் வந்து 12 டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணிப்போம். ஓகேங்களா? அது வந்து என்னென்னா நேஷ்னல், இன்டர்நேஷ்னல், ஸ்போர்ட்ஸ், அவார்ட் எல்லாமே கவர் பண்ணிப்போம். ஸோ வந்து இந்த எக்ஸாம் வந்து டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, பேங்கிங் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். நம்ம எவ்வளோ தான் படித்தாலும் ரிவிஷன்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டாக. ஸோ வந்து நம்ம வந்து ப்ரீவியஸ் டே வந்து வீடியோ அனாலிசிஸ் எண்டில் வந்து நம்ம பார்த்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி எம்சிக்யூஸ் வந்து ப்ராக்டிஸாக கொடுத்துருந்தோம். அதுக்கான ஆன்சர்ஸை வந்து சீக்கிரமாக பார்த்துட்டு இன்றைக்கான நியூஸ் அனாலிசிஸை பார்க்க ஆரம்பிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டிஎன் எக்ஸ்பர்ட் டிஜிட்டல் தளம் எத்தனை மொழிகளில் கிடைக்கிறது? கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி 5. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டில் கை ரிக்ஷா ஒழிப்பு சட்டம் எந்த ஆண்டு நடைபெற்றது? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி 1973. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆந்திர பிரதேஷ் பாப்புலேஷன் மேனேஜ்மெண்ட் பாலிசியில் போஷண சிக்ஷா சுரக்ஷா பேக்கேஜ் பிறப்பில் வழங்கப்படும் நிதி உதவி என்ன? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி 25,000. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜனவரி 2026 ஐபிபி வளர்ச்சி விகிதம் என்ன? 4.8. கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டத்தில் மொத்த கணக்குகளில் பெண்களின் பங்கு எவ்வளவு? 56%. நெக்ஸ்ட் கொஸ்டின், சென்சஸ் 2027 மாஸ்கட்டில் உருவாக்கிய நிறுவனம் எது? கரெக்ட் ஆன்சர் சி சிடாக். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆஸ்மஸ் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது மற்றும் எத்தனை மாவட்டங்களை உள்ளடக்கியது? கரெக்ட் ஆன்சர் சி 2018 மற்றும் 112 மாவட்டங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீர்த்தி கே கிராந்த் எந்த விருதை பெற்றார் 2026? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி எஸ்மன் பி மார்டின் ஆர்ஜிஎஸ் பிரைஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், சைக்கிளிக் லீக் ஆஃப் இந்தியா ஒவ்வொரு அணியிலும் எத்தனை சைக்கிளிஸ்ட் உள்ளனர்? 10. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்தியா வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க ஒரு இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், மேற்காசிய மோதல் இந்தியாவை எவ்வாறு பாதிக்கும்? கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி எல்பிஜி இம்போர்ட்ஸ், டயஸ்போரா சேஃப்டி, ரெமிட்டன்ஸ் பாதிப்பு வந்து ஏற்படுத்தும். ஓகே மிஸ், நம்ம வந்து என்னது ரிவிஷன் பார்த்தாச்சு. இன்றைக்கான டாபிக் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து ஷார்ட் அண்ட் சிம்பிளாக பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட், தமிழ்நாடு 2030 ட்ரீம் டு ரியாலிட்டி விஷன் என்னென்னு சொல்லியிருந்தா பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து வீடு அண்டு சுகாதாரம், ஹவுசிங் அண்ட் ஹெல்த் கேர், அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கலைஞர் கனவு இல்லம் அந்த திட்டத்துக்கு கீழே வந்து 7 லட்சம் வீடுகள் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து 5 லட்சம் கிராமம் மற்றும் 2 லட்சம் வந்து நகரத்தில் வந்து 7 லட்சம் வீடை வந்து மொத்தமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நீரிழிவு நோய், பிபி, புற்றுநோய் ஆரம்ப கால கண்டறிதல் வந்து சிறப்பு முகாம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. மனநல ஆலோசனை மையம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கிரியேட் பண்ணியிருக்காங்க. தென் எஜுகேஷன் அண்ட் யூத் வளர்ச்சியில் வந்து இது மாதிரி ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. 2030 பார்க்கலாமா? 100% ஸ்மார்ட் வகுப்பறை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளை எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. 300க்கும் மேற்பட்ட நூலகங்கள் நவீன அறிவு மையங்களாக மாற்றப்படும். நான் முதல்வன் திட்டம் 2.0 வந்து மேம்பட்ட திறன் பயிற்சி அளிக்கப்படும். உயர்கல்வி சேர்வுக்கு விகிதம் 90% இன்க்ரீஸ் பண்ணும். தென் ஏஐ ஆய்வு மையம், ஏன்னா வந்து ஏஐ தானே இப்போ எல்லா பிள்ளைகளும் இருக்கா, அதுவும் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட், இண்டஸ்ட்ரி எக்கனாமிக் அண்ட் அக்ரிகல்ச்சரில் வந்து தமிழ்நாடு விஷன்ஸ் 2013 வந்து என்னென்ன அனௌன்ஸ் பண்ணால் பார்க்கலாமா? வேளாண்மை அண்ட் கிராம வளர்ச்சி ஃபஸ்ட்டு, பயிரிடப்படும் நிலம் 50 லட்சம் ஹெக்டருக்கு அதிகரிக்கப்படும். நுண்ணீர் பாசனம், அதாவது மைக்ரோ இரிகேஷன் இருக்குல்ல, அது வந்து 21 லட்சம் ஹெக்டருக்கு விரிவாக்கம். தேர்ட், மேற்கு மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலையில் 1000 மழைநீர் அணைகள் வந்து கட்டப்படும். உத்தமர் காந்தி மாதிரி கிராமங்கள் திட்டமும் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? தொழில் அண்டு பொருளாதாரத்துக்கு என்னென்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 18 லட்சம் கோடி வந்து முதலீடு வந்து இலக்காக வச்சுருக்காங்க. 50 லட்சம் வேலைவாய்ப்புகள் இளைஞருக்கு அளிக்கப்படும். ஐடி ஏற்றுமதி வந்து 2.5 லட்சம் கோடியாக வந்து 6 லட்சம் கோடியாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் எல்எல்இ உருவாக்கம், அதாவது வந்து 1 ட்ரில்லியன் பொருளாதாரம் வந்து 2013 வந்து ரீச் பண்ணுறோம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், 2 நியூ ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் தமிழ்நாட்டில் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து தமிழ்நாட்டு டாப்பிக்கில் வந்துச்சு, அதை பார்க்கலாமா? ஆளுநர் ஆர்.என். ரவி லோக் பவான் சென்னையில் வந்து வரவேற்பு நடத்தினார். யார் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணாங்கன்னா கவர்னர், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தலைமை தகவல் ஆணையர் எம்டி ஷாக்கில் அக்தார் தலைமை வந்து விழா வந்து நடைபெற்றுச்சு. யார் வந்து இருக்காங்க கூட கொஸ்டின் கேட்கறது வாய்ப்பு இருக்குது. இப்போ யார் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் யார் லீட் பண்ணுறாங்க அது மாதிரி. ஜனவரி 26 ஆணையர்கள் எண்ணிக்கை வந்து 6 to 8 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவங்களுடைய பதவிக்காலம் வந்து 3 வருஷம் இல்லாட்டி 65 வருஷம், எது முன்னதாக வந்தாலும் இது பண்ணுவாங்க. தென் புதிதாக நியமிக்கப்பட்டவர் நியூலி அப்பாயின்மெண்ட் பண்ண ஆஃபீஸர்ஸ் பார்த்துக்கலாமா? அட்டூலியா மிஸ்ரா, அவங்க வந்து ஐஎஸ் ஆஃபீஸர், ஓய்வு பெற்றிருக்காங்க. ஓகே. செகண்ட், முன்னாள் கூடுதல் ஆணைய செயலர் இளைஞர் நலன் விளையாட்டுத் துறையில் இருந்திருக்காங்க. செகண்ட் பர்சன் அப்பாயின்மெண்ட் பண்ணது யாருன்னா அபய் குமார் சிங்.
இவர் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து ஓய்வு பெற்றாங்க. ஓகேங்களா. இவர் வந்து முன்னாள் காவல்துறை இயக்குனர், விஜிலன்ஸ் அண்ட் ஊழல் தடுப்பு துறையில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட், கேரளா நெட்டிட்டி கார்டு பில் 2026 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி பார்க்கலாம். அதனோட முக்கிய விதிகள், கீ ப்ரொவிஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட், கேரளா சட்டமன்றம் நிரந்தர அடையாள அட்டை மசோதாவை வந்து நிறைவேற்றுது. செகண்ட், வழங்கும் அதிகாரி யார் வந்து இந்த கார்டை வந்து இஷ்யூ பண்ணுவாங்கன்னா தாசில்தார். அவங்க வந்து அகைன்ஸ்டாக வந்து மேல்முறையீடு பண்ணால் ஆர்டிஓ ஆஃபீஸ் பண்ணுவாங்க. அதை லாஸ்ட்டில் வந்து திருத்தம் யார் பண்ணுவாங்கன்னா மாவட்ட ஆட்சியர் பண்ணுவாங்க. தவறான தகவல் ஏதாவது வந்து போய் சொல்லி அது மாதிரி கார்டு வாங்கிட்டா 3 மாதம் ஜெயில் ப்ளஸ் 5000 ரூபாய் ஃபைன், அது மாதிரி சொல்லியிருக்காங்க. நலத்திட்டங்கள், அரசு சேவைகள், கல்வி ஒதுக்கீட்டிற்கு வந்து இந்த திட்டம் வந்து பாஸ் பண்ணும். அதாவது கேரளா சிட்டிசன்ஸ் அவங்க பிறந்திருப்பாங்களே அது அவங்களுக்கு மட்டும் பெனிஃபிட் வந்து கரெக்டாக வந்து ரீச் ஆகிறதுக்கு இது பண்ணும். அதுதான் எய்ம் சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து சட்ட ரீதியான கேள்விகள் என்னென்ன வந்து ரைஸ் ஆகுதுன்னா, நலத்திட்ட பயனாளிகள் அடையாள அட்டை மேம்படும்ன்றாங்க ஆதரவு தரவங்க. அதை விமர்சனம் என்னென்னா, புலம்பெயர் தொழிலாளர்களை ஓரங்கட்டலாம். ஓகேங்களா. மைக்ரேஷன் வந்து ஆகியிருக்காங்களே அவங்கள வந்து ரிமூவ் பண்ணிடலான்றாங்க. ஒற்றை குடியுரிமை கொள்கை, குடியுரிமை சட்டம் 1955, தென் ஆர்டிக்கல் 254 வந்து சவால் விடப்படலாம். அதாவது இந்தியானா வந்து சிங்கிள் சிட்டிசன் இருக்குல்ல, புதுசாக எங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு சிட்டிசன்ஷிப் மாதிரி அவங்க ஒன்றுக்கா க்ரியேட் பண்ணுறது, இந்தியாவோட சிங்கிள் சிட்டிசன்ஸ் பிரின்சிபல்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறது. அது மாதிரி வந்து கேஸ் போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது, அது மாதிரி சொல்லியிருக்காங்க. கேசி புட்டுசாமி கேஸில் இருந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, தனியுரிமை உரிமைக்கு இணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட், சோசியல் மீடியா ரெகுலேஷன் ஃபார் சில்ட்ரன்ஸ் அந்த டாபிக் வந்துச்சு. இது வந்து அரசியல் அமைப்பு அதிகாரம், கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி என்ன சொல்லியிருப்பாங்க பார்க்கலாமா. கர்நாடகா உட்பட்ட சில குழந்தைகளுக்கு சமூக வலைதளங்கள் தடைகள் வந்து முன்மொழிந்துள்ளன. யூனியன் பட்டியல் என்ட்ரி 31 தபால் தந்தி ஒளிபரப்பு இணையம் மத்திய அரசு அதிகாரம் இருக்குது. அதே மாநில மாதம் வந்து என்ட்ரி 1 வந்து பொது ஒழுங்கு, என்ட்ரி 6 வந்து பொது சுகாதாரம் வந்து இருக்குன்றாங்க. காரணம் வந்து என்னென்னா மனநல பாதிப்பு, இணையம் துன்புறுத்தல்ன்றாங்க. சிம்பிளாக சொன்ன வச்சுங்க, சில்ட்ரன்ஸ் வந்து அதிக நேரம் நெட் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் ஒரு சில ஸ்டேட் கவர்மெண்ட் கர்நாடகா ஆந்திரா வந்து இது பண்ணுறோன்னா ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரேன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் என்ன தந்தி ஒளிபரப்பெல்லாம் இருக்கா. ஸோ வந்து லா மேக் பண்ணால் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் மேக் பண்ணணும். ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த 7th ஷெட்யூலில் யூனியன் லிஸ்ட்டில் வந்து கை வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. மாநிலம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வச்சுங்களேன், பப்ளிக் ஆர்டர், பப்ளிக் ஹெல்த்ன்றதெல்லாம் எங்கள் லிஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ அதை பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறோம். அது மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்ட் வர மாதிரி இருக்குது, அது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. தென் சட்ட கட்டமைப்பு, லீகல் ஃப்ரேம்வொர்க், இது மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது ஏர்லியாக வந்து என்னென்ன லா வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இது வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட் ஐடி சட்டம் 2000 செக்ஷன் 79 வந்து சேஃப் ஹார்பர்னு ஒன்று இருக்கும். அது வந்து இடைத்தகரர்களுக்கு வந்து பாதுகாப்பு தருவாங்க. செகண்ட், ஸ்ரீயா சிங்கிள் கேஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நீதிமன்றம் அரசாங்க உத்தரவால் மட்டுமே நீக்க முடியும்ன்றாங்க. தேர்ட், டிபிஏபி ஆக்ட் வந்து 2023 18 வயது கீழானவர்கள் வந்து குழந்தைன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பெட்ரோல் ஒப்புதல் வந்து பண்ணுறது கட்டாயம். ஃபோர்த், நடத்தை கண்காணிப்பு மற்றும் இலக்கு விளம்பரம் வந்து குழந்தைகளுக்கு வந்து தடை விதிச்சிருக்காங்க. இது மாதிரி வந்து ரெகுலேஷனும் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி, அதை ஞாபகம் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் டாபிக், சிஆர்ஏ ரிப்போர்ட், ஏர் பொல்யூஷன் இந்தியா இது மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனோட முக்கிய கண்டுபிடிப்புகள், கீ பாயிண்ட்ஸ் பார்க்கலாமா. 238 நகரங்களில் 204, அதாவது 85% நகரங்களில் வந்து என்ன பர்டிகுலர் மேட்டர் 2.5 அவங்க ரேஞ்ச் சொல்லியிருப்பாங்கல்ல, அதாவது 40 மைக்ரோகிராம் மீட்டர் கியூப் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து லிமிட்டை வந்து கிராஸ் பண்ணிட்டாங்க. எந்த ஒரு நகரமும் WHO வழிகாட்டல் 5 மைக்ரோகிராம் மீட்டர் கியூப் அளவு எட்டவில்லை. ஓகேங்களா. நம்ம நேஷ்னல்ன்றதாலும் அதிகமாக பொல்யூஷன் எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருக்காங்க. அதுவே வந்து 80% ஸ்டேட்ஸ் வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஒரே ஒரு ஸ்டேட் கூட இந்தியாவில் வந்து WHO ரெக்கமெண்ட் பண்ண அளவு, அதாவது 5 மைக்ரோகிராமும் வந்து ரீச் பண்ணவே இல்லை. இந்தோ கங்கேட்டிக் சமவெளி மிக அதிகமான மாசு பகுதி உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, டெல்லி, ராஜஸ்தான் தான். இங்கே தான் அதிகமாக பொல்யூஷன் இருக்குது. டெல்லி வந்து 163, கொல்கத்தா 78, மும்பை 48, சென்னை 48, 44 மைக்ரோ மில்லிகிராம் அந்த லெவல் வந்து ரீச் பண்ணியிருக்கு. பார்த்தீங்களா, 40 வந்து பண்ணல, 5 மேஜரான சிட்டிஸ் வந்து 2மே பிரேக் பண்ணியிருக்கு. இது வந்து ஏர் பொல்யூஷன் முக்கியமான காரணங்கள் என்னென்னா வாகனம் புகை, டீசல் மற்றும் பெட்ரோல் வாகனங்கள். செகண்ட், நிலக்கரி மின் நிலையங்கள் மற்றும் தொழிற்சாலைகள். தேர்ட், பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசில் விலை கழிவு எரிப்பு, அதாவது ஸ்டபுள் பர்னிங்னுவாங்களே, நெல் பயிர் வந்து பற்ற வச்சுருவாங்களே அது ஒன்று. குளிர்காலத்தில் வெப்ப தலைகீழ் மாற்றம், புகை மூட்டம், இதெல்லாம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. நெக்ஸ்ட் டாபிக், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் ஹெல்த் கேர், பயன்பாடுகள் மற்றும் புதுமைகள். எந்தது வந்து ஏஐ வந்து இது மாதிரி ஹெல்த் கேரில் வந்து அப்ளிகேஷன் பண்ணி பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு வந்து நோய் கண்டறியறதுக்கு எக்ஸ்ரே, சிடி, எம்ஆர்ஐ பகுப்பாய்வில் ஹெல்ப் பண்ணுது. தென் தெரமலிக்ஸ் நிர்மல், மார்பக புற்றுநோய் கதிர்வீச்சு இல்லாமல் கண்டறியறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெட்ரா ஏஐ அந்த டூல் வந்து என்னென்னா கண்ணில் நீரிழிவு தொடர்பான நோய்களை கண்டறியறதுக்கும். தென் இ சஞ்சீவனி தொலை மருத்துவம் வந்து
ஏஐ மருத்துவ ஆதரவு, அது மாதிரி வந்து நோய் தொற்று கண்காணிப்புக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அரசு முயற்சிகள் மற்றும் சவால்கள், கவர்மெண்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க, அது வந்து என்னென்ன சேலஞ்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, இந்தியாவில் சுகாதார தொழில்நுட்ப சந்தை 2030 வந்து 35 பில்லியன் வந்து 22% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நீதி ஆயோக் வந்து என்னென்னா ஏஏ ஃபார் ஆல் அது மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தென் ஐசிஎம்ஆர் வந்து நெறிமுறைகள், தனி உரிமை, பாதுகாப்பு, பொறுப்புணர்வு, ஏதாவது ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணணும்னா ஏஐ வந்து நிறைய டெவலப் ஆகிருக்கா, இதெல்லாம் வந்து ஒரு பர்சனோட ப்ரைவேசி எல்லாம் பாதுகாக்க இருக்கணும், அது மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன சவால்கள் இருக்குன்னா, தரமான தரவு இல்லாமல் உள்கட்டமைப்பு இடைவெளி, அதிக செலவு, இதெல்லாம் வந்து சேலஞ்சஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜி ஸ்பைடர் ரோபோட் ஏஐ கேனல் கிளீனிங். ஓகேவா, திருவனந்தபுரம் அமல்வாயின் கால்வாயில் நிறுவப்பட்டது. இது வந்து ஸ்வச் பாரத் மிஷன் 2.0க்கு ரெலவெண்டானது. ஓகேங்களா. ஜெனரோபோட்டிக் இனோவேஷன், இது வந்து என்ன, தொழில்நுட்ப பூங்கா கேரளா பாண்டிக்குட் ரோபோ நிறுவனம் வந்து இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கேரளா எல்எஸ்ஜி அமைச்சர் வந்து இந்த திட்டத்தை வந்து தொடங்கியிருக்கார். மனித கழிவு தொட்டி சுத்தம் ஒழிப்பு, சுகாதார தொழிலாளர் பாதுகாப்பு, அதாவது வந்து இவனே வந்து அந்த கழிவெல்லாம் ரிமூவ் பண்ணுவாங்களே, அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு ரோபோட்டை கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் வந்து ஜி ஸ்பைடர் ரோபோட். எந்த ஸ்டேட் ஞாபகம் வச்சுங்க, அது வந்து கேரளா இல்லை. ஓகேங்களா. என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா. கேபிள் இயக்கப்படும் இணை ரோபோட்டுகளில் தொழில்நுட்பம். செகண்ட், ஏஐ தொலைநோக்கு அமைப்பு உணரிகள் கழிவை வந்து அடையாளம் காண்கின்றன. தேர்ட், உயிர்கள் போன்ற நகர்வு கொண்ட கொக்கி கையால் கழிவு அகற்றல். ஃபோர்த், முழுமையான இயந்திர மற்றும் மனித இல்லா சுத்தம் செயல்முறையை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் என்னோட எய்மு. நெக்ஸ்ட், எக்னியஸ் கேசியர் எரப்ஷன் எல்லோ ஸ்டோன். ஓகேங்களா. இந்த ஈவெண்ட் என்னென்னா 2020 முதல் செயலாற்ற இருந்த சீசர் 6 ஆண்டுகள் உறக்கத்திற்கு பின் மீண்டும் எடுத்தது. அதாவது ஒரு வல்கனை வந்து எரப்ஷன் ஆகிருக்கு, அவ்வளோதான். இது வந்து எங்கே இருக்குன்னா நார்த் கெய்சர் பேசின் எல்லோ ஸ்டோன் நேஷனல் பார்க், யூஎஸ்ஏ. இது வந்து எங்கே இருக்குன்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1970 ஒவ்வொரு 40 to 80 நிமிடத்திற்கும் வெடித்தது. உயர்ச்ச செயல்பாட்டில் 75 அடி உயரம் நீர் வரை செல்லும். அதாவதுன்னா ஜஸ்ட்டு இது வந்து எந்த இடத்துல இருக்குது, எல்லோஸ்டோன் நேஷனல் பார்க், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சீசர்னு ஒரு டேர்ம் படிச்சிடலாம், அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நில வெப்ப நீரூற்றுகள் நிலத்தடி வெடிப்பால் ஆவியாகி இடையிடையே வெடிக்கின்றன. ஓகேங்களா. ஓவராக ஹீட் வந்து அண்டர் கிரவுண்டில் ஆகும், ஸோ வந்து ஸ்ப்ரெட் அவுட் வெடிக்கிற மாதிரி இருக்குது. நிலத்தடி நீர் மாக்மாவால் சூடாகி குழாயில் அழுத்தம் அதிகரிக்கும். அழுத்தம் உச்சத்தை அடைந்தால் சூடான நீர் மற்றும் நீராவி வெடிக்கும். வெடித்த பிறகு நீர் திரும்பவும் கீழே இறங்கி சுழற்சி சுடும். ஓகேங்களா. ஹீட்டாகவும் வெடிக்கும், ஹீட்டாகவும் வெடிக்கும், அதே சேம் ரிப்பீட்டட் ப்ராசஸ் தான் நடக்கும். நெக்ஸ்ட், ஜெம் சுவாதி முயற்சி. ஓகேங்களா. அது என்னன்னு பார்த்தா, ஜெம்னா வச்சுக்கோங்க, அரசு துறைகள் மற்றும் பிஎஸ்யூ பொருட்கள் சேவையை வாய்க்க தேசிய போர்ட்டல். ஆகஸ்ட் 2016 வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸ்வாட் ஆப்புகள் பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு பரிவர்த்தனை, அதாவது எக்ஸ்பென்ஷன். உலக வங்கி வந்து அது வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஜெம் சராசரி 9.75 செலவு சேமிப்பு வழங்குகிறது. இது சிம்பிளாக சொன்னா வச்சுக்கோங்களேன், ஜெம்ன்றது வந்து என்னென்னா கவர்மெண்ட் செக்டர்ஸ் இருக்காங்கல்ல, நம்ம வந்து நமக்கு ஆட்லேருந்து மக்கள்கிட்ட வந்து டைரெக்டாக வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறது ப்ரொக்யூர் பண்ணி டெவலப் பண்ணுறது, அதாவது இண்டிவிஜுவேஷனை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தொடங்கப்படுறது தான் இந்த ஜெம் போர்ட்டல். ஓகேங்களா. இது சுவாதின்றது என்னென்னா பெண்கள் இளைஞர்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி நியூவாக வந்து இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சிறப்பு முயற்சிகள் என்னென்னா உமேனியா அது மாதிரி ஒன்று, அதை வந்து பெண்கள் நிறுவனங்கள் தயாரிப்புகளை வந்து வாங்குறது. தென் ஸ்டார்ட் அப் ரன்வேன்றது அரசு வந்து டைரெக்டாக ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணுறாங்களா அவங்கள ப்ரொமோட் பண்ணுறதுக்காக பண்ணுறது. சாரஸ் கொலேஷன் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப் கைவினை பொருட்களை வந்து விற்பனை ப்ரொமோட் பண்ணுறது. இதனால் வந்து வெளிப்படைத்தன்மை, திறன், எம்எஸ்எம்இ பெண்கள் வந்து அவங்களுக்கெல்லாம் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட், இந்தியா வின்ஸ் ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்ட் கப். ஓகேங்களா. இந்தியா வந்து நியூசிலாந்து வந்து 96 ரன் ஜஸ்ட் வந்து பீட் பண்ணாங்க. எங்கன்னா நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத் நடந்துச்சு. இது வந்து 3வது முறையாக வந்து இந்தியா வந்து வின் பண்ணியிருக்காங்க. 2007, 2024, 2026 தொடர்ந்து வந்து 2 டைம் வந்து வின் பண்ண ஒரே ஒரு டீம் எதுனா நம்ம இந்தியா டீம் தான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இது வந்து யார் அவார்ட் கொடுத்தாங்கன்னா, கேப்டன் வந்து சூரியகுமார் யாதவ், கோச் வந்து கௌதம் கம்பீர். மேட்ச் சிறந்த இறுதி வந்து மேன் ஆஃப் த மேட்ச் யார் வரும்னா ஜஸ்பிரீத் பும்ரா. மேன் ஆஃப் த சீரிஸ் வந்து யாருக்குன்னா சஞ்சு சாம்சன். ஓகேங்களா. இந்த இயரில் இது மட்டும் இல்லாமல் நிறைய போட்டி வின் பண்ணியிருக்காங்க. அண்டர் 19 வேர்ல்டு கப்பும் வந்து இந்தியா வின் பண்ணியிருக்காங்க. அதோட கேப்டன்னா வைபவ் சூரியவன்சி. ஓகேவா. பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் வின் பண்ணார். தென் ஓடிஐ வேர்ல்டு கப் 2025 உமனும் வந்து இந்தியா வந்து ஃபஸ்ட்டு உமன் வேர்ல்டு கப் வின் பண்ணியிருக்காங்க. அம்ரித் கபூர் வந்து கேப்டனாக இருந்தாங்க. நெக்ஸ்ட், இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே மார்ச் 8. நம்ம வந்து பிஐபி அனலைசிஸ் வீடியோவில் வந்து இது வந்து கிளியராக சொல்லியிருப்போம். ஓகேவா. கவர்மெண்ட் வந்து என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க, அவங்க வந்து ஸ்கீம்ஸ் என்ன ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க, அது மாதிரி. ஸோ அந்த மிஸ் பண்ணியிருந்தால் அந்த வீடியோ ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. தீம் என்னன்னு பார்த்துக்கலாமா.
உரிமை நீதி செயல் அனைத்து பெண்களுக்கும் அதுதான் ஓகேங்களா. கிவ் டு கெயின் அதை வந்து இது பண்ணும் அது மாதிரி பண்ணியிருக்காங்க. 2026 வந்து 115வது நிறைவாண்டு. இது வந்து என்னன்னா ஃபஸ்ட்டு 1914 ஸ்டார்ட் பண்ணாங்க. இது வந்து யுனைடெட் நேஷன் பெண்கள் நிலை ஆணையத்தின் 70வது கூட்டம் நடைபெற்றதுக்கான ஒரு ஈவெண்ட் தான். கான்ஸ்டியூஷனில் என்னென்ன ப்ரொவிஷன் தந்திருப்பாங்கன்னா, ஆர்டிகல் 15 பாகுபாடு தடை, ஆர்டிகல் 16 பொது வேலை சமத்துவம், ஆர்டிகல் 39 வந்து எல்லாருக்கும் வந்து ஈக்குவலாக சிலை தரணும், ஆர்டிகல் 242 வந்து பஞ்சாயத்தில் இடஒதுக்கீடு அதை 1.3 அது அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம் இது பண்ணியிருக்காங்க. மிஷன் சக்தி, பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ், சுகன்யா சம்பத்தி யோஜனா அது மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. தென் யூஎஸ் ஈரான் நாவல் கான்ஃப்ளிக்ட் இந்தியன் ஓஷன் ரீஜன். இது வந்து இந்த நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் நம்ம வந்து நிறைய பார்த்துருக்கோம். இது மாதிரி கான்ஃப்ளிக்ட் போயிட்டு இருக்குது அது மாதிரி ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரைட் ஆல்மோஸ்ட் பாபலே மண்டப் ஸ்ட்ரெயிட் இதெல்லாமே நம்ம பார்த்து தான் 80% வந்து நம்ம வந்து இம்போர்ட் வந்து கச்சா எண்ணெய் இது பண்ணியிருக்கோம். அதை வந்து கிளியராக பார்த்துருக்கோம். ஸோ வந்து இந்த டாபிக் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் ஓகே. நெக்ஸ்ட் ஆந்திர பிரதேசத்தின் மக்கள் தொகை கொள்கை ஆல்ரெடி பார்த்து தான் நம்ம வந்து ஏழே பார்த்தோம்ல. டோட்டல் பெட்ரோல் ரேட் வந்து 1.5 வந்து இப்போ இருக்குது. ஆனால் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது அட்லீஸ்ட் 2.1 இருக்கணும். டோட்டல் பெர்டிலிட்டி ரேட் என்னென்னா ஒரு பெண் தன் வாழ்நாளில் பெறும் சராசரி குழந்தைகளின் எண்ணிக்கை 2.1 இருந்தால் தான் மக்கள் தொகை வந்து ப்ராப்பராக இது பண்ணணும். ஆந்திர பிரதேசில் வந்து 1.5 வந்து ரெடியூஸ் ஆச்சு ஓகேங்களா. ஸோ வந்து 3வது குழந்தைக்கு வந்து நிதி அண்ட் சமூக ஒதுக்கத்தொகை கொடுத்து மக்கள் தொகை வந்து அதிகரிக்கலாம். அது மாதிரி ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக கொண்டு வந்த ஸ்கீம் பேர் என்னென்னா போஷண சிக்ஷா சுரக்கா பேக்கேஜ் ஓகேங்களா. பிறந்தோடனே 25,000 ரூபாய் நிதி தருவாங்க. ஆண்டுக்கு வந்து 1000 மாதம் இது ஓகேங்களா. தென் கல்வி வந்து 3வது குழந்தைக்கு வந்து 18 வயசு ஆகிற வரைக்கும் இலவச கல்வி வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. இது ஏன்னா ஜப்பான், இட்டாலி, சவுத் கொரியாவில் வந்து குறைஞ்ச டிவிஎஃப்ஆர் ஆச்சு. அதனால் ஓல்டேஜ் பீப்புள் வந்து அதிகமாச்சு. கேர் பண்ணுறது அது மாதிரி வந்து நிறைய இருக்குது இஷ்யூஸ் வந்ததுனால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான டாபிக் பார்த்தோம்ல. அதுக்காக வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் அந்த ஆப்ஷன் தரேன். கரெக்டான ஆன்சரை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கலைஞர் கனவு இல்லம் திட்டம் மொத்தம் எத்தனை வீடுகள் கட்டப்படும் 2030னா? 5 லட்சம், 7 லட்சம், 10 லட்சம், 12 லட்சம். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாடு 2030இல் எந்த பொருளாதார இலக்கை நோக்கி செல்கிறது? 500 பில்லியன், 750 பில்லியன், 1 ட்ரில்லியன், 2 ட்ரில்லியன். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜனவரி 2026இல் டிஎன் ஆணையத்தின் எண்ணிக்கை எதிலிருந்து எதற்கு உயர்ந்தது? 4 to 6, 5 to 7, 6 to 8, 7 to 9. நெக்ஸ்ட், கேரளா ஐடென்டிட்டி கார்டு வழங்கும் அதிகாரி யார்? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர், தாசில்தார், பஞ்சாயத்து செக்ரட்டரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், டிபிஏபி ஆக்ட் 2023இல் குழந்தை என்பவர் எத்தனை வயதுக்கு கீழானவர்? 14, 16, 18, 21. நெக்ஸ்ட் கொஸ்டின், சிஆர்இஏ அறிவிக்கையின்படி பிஎம் 2.5 தரத்தை பூர்த்தி செய்யாத இந்திய நகரங்கள் சதவீதம் 65, 75, 85, 95. நெக்ஸ்ட், டெல்லியின் பிஎம் 2.5 அளவு சிஆர்இஏ அறிக்கையின்படி எவ்வளவு? 78, 120, 163, 200. நெக்ஸ்ட் கொஸ்டின், மார்பக புற்றுநோய் கண்டறிதலுக்கு வெப்பப்படுத்தல் பயன்படுத்தப்படும் ஏஐ தொழில்நுட்பம் எது? நேத்ரா ஏஐ, தெர்மாலிக்ஸ் நிர்மல், இ சஞ்சீவினி, ஐடிஎஸ்பி டூல். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜி ஸ்பைடர் ரோபோ எந்த தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டது? ஏ ஐட்டாலிக் பேரல் ரோபோட்ஸ், கேபிள் டிரைவன் பேரல் ரோபோட்ஸ், நிமோட்டிக் சர்வோ ரோபோட்டிக்ஸ், மேக்னெட்டிக் லிவேஷன்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்னிசிஸ் சீசஸ் எந்த தேசிய பூங்காவில் உள்ளது? கிராண்ட் கேனியன் நேஷனல் பார்க், யோசோமைட் நேஷனல் பார்க், எல்லோஸ்டோன் நேஷனல் பார்க், ராக்கி மவுண்டைன் நேஷனல் பார்க். ஸ்வாத் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஜனவரி 2016, ஆகஸ்ட் 2016, பிப்ரவரி 2019, மார்ச் 2020. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்ட் கப்பில் சிறந்த வீரர் யார்? விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், ஜஸ்பிரீத் பும்ரா, சஞ்சு சாம்சன். நெக்ஸ்ட் கொஸ்டின், பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு எந்த சட்டத்துறை வழங்குகிறது? ஆர்டிகல் 15, ஆர்டிகல் 39, ஆர்டிகல் 243, ஆர்டிகல் 16. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆர்மஸ் நீர்முனை வழியாக பெட்ரோலில் உலகத்தில் எத்தனை சதவீதம் கிடைக்கிறது? 11, 15, 21, 35. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏபி போஷணா சிக்ஷா சுரக்ஷா பேக்கேஜில் பிறப்பில் வழங்கப்படும் நிதி உதவி எவ்வளவு? 10,000, 15,000, 25,000, 50,000. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சரை வந்து நாளைக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வந்து கரெக்டான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறீங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள்னா டாபிக்லாம் நம்ம என்னென்ன பார்த்தோம்னா டிஎன் விஷன் 2030 ஆர்டிஐ ஆணையர்கள் கேரளா நேட்டிவ் கார்டு குழந்தைகளுக்கு சமூக வலைத்தளம் ரெஸ்ட்ரிக்ஷன் சிஆர்இஏ காற்று மாசு அறிக்கை ஏஐ சுகாதாரம் ஜி5 ரோபோ கேரளாவில் இன்ட்யூஸ் பண்ணது எஸ்டேக்கான ஜெம் வந்து என்னது கவர்மெண்ட் வந்து டைரெக்டாக வந்து ப்ரொக்ளைம் பண்ணுறது மகளிர் தினம் டிஎன்20 வேர்ல்டு கப் வந்து இந்தியா வின் பண்ணது ஓகே யுஎஸ் ஈரான் மோதல் ஆந்திர பிரதேஷ் கொள்கை அதை வந்து அந்த குழந்தைய மூணாவது குழந்தைய வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக அதை ஃபெர்டிலிட்டி வந்து 2.1 கம்மியாக இருக்குது அதை வந்து பார்த்தது ஓகே பஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எனி சஜஷன் ஆர் டவுட்னாலும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அப்கமிங் வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஓகே மேஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய்